ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு காமுறை தேங்காய். அப்புறம் சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 2ஆக கட் பண்ணிடலாம். 4ஆக ஃபுல்லாக வெட்டக்கூடாது, ஒரு 4 கட் மட்டும் பண்ணி வைக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி உள்ளே சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வதங்குற டைம்லேயே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை எடுத்து அதையும் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும், 1.5 ஸ்பூன் மிளகாவத்தல் பொடி போடணும். அதை போட்டு நல்லா வதங்கணும். நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மெயினே இது வதங்கிறது தான். வதங்குறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு காமுறை தேங்காய் சொன்னாலும் அதையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நல்லா வதங்க விட்டுருங்க. இத்தனை நாள் நம்ம சேனலில் வீடியோ வராததுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதை ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். ரெசிபி, ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வரும். மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அதே ஆயிலில் கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். ஆயிலில் இதை வதக்கும்போது இதோட டேஸ்ட்டே ரிச்சாக நல்லா தெரியும். அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைய வச்சுருந்தோம்ல, புளி, அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்து அதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதையும் உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து கட்டியாகி வரும். எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் அந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாலே செக் பண்ணிடுங்க. காணலன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.